يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم من ترك الصلاة متعمدا فقد كفر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு நாள் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார். கடுமையான சந்தோஷம், அளப்பெரிய சந்தோஷம். அப்போது அந்த ராஜாவுக்காக அந்த ராஜ்யத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு மந்திரி, கடுமையாக அந்த ராஜ்யத்திற்காக உழைத்துக் கொண்டு இருப்பவர், அவரிடத்தில் ராஜா கேட்டார், மந்திரியாரே, இதுவரை உங்களுக்காக நீங்கள் என்னிடத்தில் எதுவும் கேட்டதில்லை, ஏதாவது கேளுங்கள் என்று கேட்டார், சொன்னார். அப்ப அந்த மந்திரி சொன்னார், எனக்கு என்ன இருக்கு கேட்க? ஒன்னும் இல்லை, நான் செய்யற வேலைக்கு நீங்க சம்பளம் தரீங்க, போதுமானது. ஆனா ராஜா சொன்னார், இல்லை, ஏதாவது கேளுங்க, இதுவரை நீங்கள் செப்பரேட்டா பர்சனலா எதுவும் கேட்டதில்லை, இன்னைக்கு என்னுடைய மனம் சொல்கின்றது, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராஜா சொன்னார். அப்போ மந்திரி ரொம்ப நேரம் யோசிச்சார். கடைசியா சொன்னார், நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, பலதரப்பட்ட ஊர்களையும் நாட்டையும் நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள், மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து பார்த்து எனக்கும் ஆசை இருக்கின்றது, நானும் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது. அதனால் நீங்கள் ஆளக்கூடிய பகுதியில் ஒரு பகுதியை எனக்கு தந்தால் நானும் ராஜாவாக அந்த பகுதிக்கு இருந்து விட்டு போகிறேன், என்னை ராஜாவாக்கி விடுங்கள், இதுதான் எனக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்ப இத மந்திரி பயந்துகிட்டு தான் சொன்னார். இதை எந்த ராஜா ஒத்துப்பார்? கேளுங்கன்னு சொன்னா ஏதாவது தீனாரை கேளுங்க, திரகத்தை கேளுங்க அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்றாரு போல, அப்படின்ற மாதிரி தான் அந்த சாப்டர் இருந்திருக்கும். ஆனா மந்திரி ராஜ்யத்தையே கேட்பதை ராஜா நினைத்து பார்த்திருக்க மாட்டார். மந்திரி கேட்கும் போதே பயந்துகிட்டே தான் கேட்டார். ஒரு ராஜா உடனடியாக கொஞ்சமும் யோசிக்காமல், அவ்வளவுதானே, நான் தரேன், எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரைக்கும் வேணும், இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரை இவ்வளவு எல்லாம் எனக்கு வேணும், எடுத்துக்குங்க, தரேன், இப்போதே உங்களை நான் ராஜாவாக ஆக்குகின்றேன். உடனே எழுத்தாளர் அழைச்சார், கூப்பிட்டார், இங்க வாங்க உட்காருங்க, இன்று முதல் இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதி வரை இவர் ராஜாவாக நான் நியமிக்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த நிபந்தனையில இவர் ஜெயித்து விட்டால் இவர் இன்று முதல் ராஜாவாக ஆகிவிடலாம். 3 கேள்விகளை இவரிடத்தில் நான் வைக்கிறேன், இந்த 3 கேள்விக்கும் இவர் பதில் சொல்லிவிட்டு இவர் ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும் அவர் விரும்பிய பகுதிகளுக்கு. அந்த கேள்வியினுடைய முதல் கேள்வி ராஜா கேட்கிறார், ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய உண்மை என்ன? நீங்கள் வாழக்கூடிய இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஏமாற்றம் என்ன? இது 2வது கேள்வி. பின்பு 3வது கேள்வியை ராஜா கேட்டார், இந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்திலும் நிர்பந்தம் என்ன? இந்த 3க்கும் சரியான பதிலை நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் ராஜாவாக ஆகிவிடுங்கள். பட் ஒன் கண்டிஷன், நீங்க இந்த 3க்கும் சரியான பதிலை தரவில்லையானால் இந்த ராஜ்யத்தினுடைய சட்டத்தின்படி உங்களுடைய தலையை நான் கழற்றி விடுவேன். இப்ப நீங்க யோசிங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சலுகையும் தரார், இதற்கான பதிலை உங்களுக்கு 1 மாத காலம் நான் அவகாசம் தருகிறேன், 1 மாசம் நீங்க டைம் எடுத்துக்கங்க, சரியான பதிலை இந்த இடத்தில் எடுத்து வந்து எடுத்துக்கங்க, இல்ல முடியல நீங்க சொன்னீங்கன்னா அல்லது 30 நாள் பூர்த்தி ஆகியும் பதிலை நீங்கள் கொண்டு வரவில்லையானால் இதே சபையோர்களை அழைத்து எல்லோருக்கும் மத்தியில் உங்களுடைய உயிரை நான் எடுத்து விடுவேன். இது உங்களுடைய டீல், இந்த டீலுக்கு ஓகேவா? மந்திரி ஒத்துக்கிட்டார், டீல் கையெழுத்து போட்டார், முடிஞ்சு போச்சு. ராஜாவும் எழுதி வச்சுட்டார், போயிட்டு வாங்க, 1 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு, இதற்கான பதிலை எடுத்துட்டு வாங்க. அவரும் போனார், அறிஞர்கள் கிட்ட போனாரு, தேடினாரு, காடு மேடு அங்க இங்க, யார்கிட்ட போனாலும் இதற்கான சரியான பதில் இல்லை. சும்மா ஏதோ குருட்டாம்போக்கில் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா ராஜா இவ்வளவு தெளிவா கேள்வி கேட்டு ஒரு ராஜ்யத்திற்கே ராஜாவாக ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்னா இதனுடைய நுட்பமான பதில்களை எதிர்பார்த்து அவரும் போறாரு, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா அந்த ஊர்ல இருந்த ஒரு மூதாட்டி சொன்னாங்க, ஒரு ஷேக் அந்த மலை மேல இருக்கிறார், நீங்க போங்க, கண்டிப்பா இதற்கான பதிலை அவர் தரக்கூடும், நீங்க போங்க, அங்க போய் பாருங்க, அவர் தரக்கூடிய பதில் உங்களுடைய ராஜா எதிர்பார்க்கக்கூடிய பதிலாக நிச்சயமாக இருக்கலாம், நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அழைச்ச உடனே அவர் போறாரு. அங்க போய் பார்த்தாக்கா அந்த ஷேக் ஒரு வயது முதிர்ந்த தோற்றத்தில் ஒரு பெரியவர், அவருடைய நிலை ரொம்ப வலுவிழந்த நிலையில இருக்குது. அவர் பார்ப்பதற்கு ரொம்ப தடல்புடலாக இல்ல, அகோரமா இருக்கிறாரு, ஒரு மாதிரியா இருக்கிறார், புழுதி படிஞ்சு இருக்கிறார். அவருடைய முகம், அவருடைய உடை, அவருடைய தாடி, அவருடைய எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு.
அப்புறமா அவருக்கு பக்கத்துல ஒரு நாய் இருக்குது. கொஞ்சம் தூரத்துல அந்த நாய்க்கு ஒரு கொட்டாங்குச்சியில பால் வைக்கிறாங்க. அந்த நாய் ஒரு சொறி பிடிச்ச நாய். அந்த நாய்க்கும் நோய் வந்திருக்கு. அந்த நாயும் நலிஞ்சு போன, பார்ப்பதற்கு ஒரு அருவருப்பான முறையில் இருக்கக்கூடிய ஒரு நாய். அந்த நாய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க. அவருக்கு ஒரு 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 கொட்டாங்குச்சியோ இல்ல ஒரு பழைய கிண்ணத்திலயோ பாலை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது அந்த நாய் அதை நக்கி நக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அட்மாஸ்பியர்ல ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. இவர் போறார். போனதுமே அப்போ இவர் 3 கேள்விகளை இந்த மாதிரி இவருடைய நிலைகளை எல்லாமே எடுத்து வைக்கிறார். அப்ப அந்த ஷேக் புசுர்க் சொன்னார், இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த ராஜ்யத்தை நீங்கள் வேண்டாம் என்று சொல்வீர்கள். இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் எதற்காக இந்த பதிலை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ அந்த ராஜ்யமே எனக்கு வேண்டாம் என்று சொல்வீர்கள். அதனால் தான் எனக்கு உங்களுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் எனக்கு தெரியும் என்று அவர் சொன்னார். அப்ப இவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு காலத்தில் நானும் ஒரு ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தவன். அந்த ராஜா என்னிடத்தில் இதே 3 கேள்விகளை கேட்டார். நானும் இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை என்று தெரிந்தேனோ பின்பு எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், மந்திரியும் வேண்டாம், இந்த உலக மோகமும் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன். இதுதான் என்னுடைய நிலை. போது உங்களுக்கான பதிலை நான் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பதில் அவர் சொல்ற, ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய உண்மை என்பது மௌத் அப்படின்னாரு. ஒட்டுமொத்த டோட்டல் லைஃப், இந்த லைஃபினுடைய உண்மை யதார்த்தம் என்பது மரணம். இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் திரும்ப 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 நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. மௌத் என்பது சிங்குலர், மறுமை என்பது புளூரல். ஒரு மௌத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கான தனிப்பட்ட மறுமை ஸ்டார்ட் ஆகுது. மறுமை என்பது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மௌத். அதே மாதிரி மௌத் என்பது திரைக்கு முன்னால் இருக்கின்றது, மறுமை என்பது திரைக்கு அந்த பக்கம் இருக்கின்றது. அது அல்லாஹ் ஒருவனே அறிவான். மறுமை எப்போது வரும், எப்படி வரும், எப்படி இருக்கும் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு துல்லியமாக புரிய வைக்கின்றான். ஆனால் திரை போட்டு வைத்திருக்கின்றான். ஆனால் மௌத், மரணம், இந்த ஒன்றை அல்லாஹ் தஆலா நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறான். ஒரு முஸ்லிம் கடைசியாக இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவருக்காக நாம் செய்ய வேண்டிய துஆ. இந்த கடமை நம் மீது இருக்கின்றது. அந்த துஆவோடு நமக்கான ஒரு படிப்பினை, இதோ இப்போது நிலையாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இவரை போன்றுதான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாமும் உறங்குவோம், நாமும் மௌத்தாவோம். இதை ஒவ்வொரு மரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து 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 உயிரோடு இருப்பவர்களுக்கு படிப்பினை கற்றுக் கொடுத்தார்கள். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜனாசா கடந்து செல்கின்றது. ஆசிரியரும் மாணவர்கள் அனைவர்களும் எழுந்து நிற்கிறார்கள். அந்த ஜனாசாவிற்கு கண்ணியம் செய்து எழுந்து நிற்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மாணவரை பார்த்து முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், செல்லக்கூடிய இந்த மௌத், இந்த ஜனாசாவிற்கு அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தால் எப்படி இருக்கும்? திடீரென்று அவருக்கு உயிரை கொடுத்து அந்த ஜனாசா இப்போது அப்படியே எழுந்து அமர்ந்தால் எப்படி இருக்கும்? மாணவர் சொன்னார், உஸ்தாத், இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் தஆலா யாருக்கும் இன்னொரு வாய்ப்பு தரதில்லை. மௌத் என்பது வந்துவிட்டால் மறு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தருவதில்லை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர் சொன்னார் மாணவர். அப்போ அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வாய்ப்பு அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான், ஆனால் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். நீ உன்னுடைய அமல்களை சரி செய்து கொள், நீ உன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள். ஒவ்வொரு மரணத்தை காணும் போதெல்லாம் ஒரு மனிதர் தன்னுடைய உள்ளார உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். அவருடைய ரூஹை எடுத்துக் கொண்டதை போன்று என்னுடைய ரூஹை இதே நேரத்தில் அல்லாஹ் எடுப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? அவர் இறந்து கிடக்கின்றார், இப்போது அல்லாஹ் என்னை உயிரோடு விட்டு வைத்திருக்கின்றான். இது எவ்வளவு நேரம் என்பது தெரியாது, எவ்வளவு நாள் என்பது தெரியாது. எவ்வளவு காலம் என்பது தெரியாது, இப்படி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் சென்று விட்டார், நம்மை அல்லாஹ் தஆலா விட்டு வைத்திருக்கின்றான். ஒரு இமாம்
இந்த சம்பவத்தை எழுதுகிறார் மிக துல்லியமாக. வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த மனிதன் அடிக்கக்கூடிய பெருமையும் அகந்தையும், ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் உலகம் சார்ந்தவர்கள், இன்னொருவர் அமல் சார்ந்து இருக்கிறோம் என்பதிலும் பெருமை கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அதாவது நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன் என்று இந்த விஷயத்தில் கோளாறாக இருப்பவரை பார்த்து அவரை தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பெருமைதான். இதை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். உன்னுடைய 3 கட்டங்களை நீ நினைத்துப்பார். அவ்வளவு முத்துஃபா, உன்னுடைய ஆரம்ப நிலை ஒரு விந்து துளி, அற்ப இந்திரிய துளி. இதற்கு முன்னால் நீ யார் என்றே இந்த உலகத்தில் இல்லை. உன்னை பற்றிய அறிமுகம் இந்த உலகத்திற்கு யாரும் இல்லை. இல்லாமல் இருந்த ஒருவரை அல்லாஹு தஆலா சுருக்கமாக ஒரு இந்திர துளியில் இருந்து அல்லாஹு தஆலா பக்குவமாக கொண்டு வந்தான். ஃபீ கராரின் மக்கீன், பக்குவமான கற்பக்குவலையில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலையை மாற்றி ஒரு உயிராக அல்லாஹு தஆலா கொண்டு வந்தான். இந்த உங்களுடைய ஆரம்ப நிலை நுத்ஃபாவில் இருந்து துவங்குகின்றது. நுத்ஃபா வெளிவந்து விட்டால் குளிப்பு கடமை. நுத்ஃபா துணியின் மீது விழுந்து விட்டால் அதை போய் கசக்கி கழுவுறோம். நுத்ஃபா மேலே விழுந்து விட்டால் அதனுடைய துர்வாடை சகிக்க முடியல, குளிக்கின்றோம். இதிலிருந்துதான் ஒரு மனிதன் நீ வந்தாய். அவ்வளவு நுத்ஃபா, உன்னுடைய ஆரம்ப நிலை ஒரு நுத்ஃபா. பின்பு வஆகிருஹு ஜீஃபா, உன்னுடைய கடைசி நிலை செத்த பிணம். அவர் கவிதையா எழுதுகிறார், அவ்வளவு நுத்ஃபா வஆகிருஹு ஜீஃபா, கடைசி நிலை செத்த பிணம். எந்த பெயரை கொண்டு அவர் தலையில் இருந்து நின்றாரோ அந்த பெயர் முதல்ல கீழே விழுது. பின்னால் அவருக்கு பேர் மௌத் என்றும் ஜனாசா என்றும், கடைசியாக அதிகபட்சமாக ஒரு 24 மணி நேரம், அதுக்கப்புறம் கபர், அதுக்கப்புறம் மக்கள் மறந்துடுறாங்க. ஆரம்பம் நுத்ஃபா, கடைசி நிலை ஜீஃபா. இந்த நடுநிலை இருக்கின்றதே நஜாசா, நடுமத்தியில் நீ இருந்த ஒட்டுமொத்த காலமும் நஜீஸாக இருந்தாய். காலையில் எழுந்து பல்லை ஒரு மனுஷன் விளக்கல அப்படின்னா அவர் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை அவராலே தாங்க முடியாது. காதை சரி செய்யல அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த அசிங்கங்கள், அந்த துர்வாடை, மூக்கை சுத்தம் செய்யல, கண்ணில் இருக்கக்கூடிய ஊளையை எடுக்கல, ஒரு நாள் குளிக்கல, பக்கத்தில் வரமாட்டாங்க யாரும். இப்படிப்பட்ட அசுத்தங்கள் மேல கழிவுகளை சுமந்த குடலாக வாழ்நாள் முழுக்க மனிதனுடைய உடல். அவர் கேட்கிறார் கடைசியா, இதில் உனக்கு பெருமை கொள்வதற்கு எங்கடா நேரம் இருக்கு? எதை வைத்து நீ பெருமை கொள்கிறாய்? ஆரம்பம் நுத்ஃபா, கடைசி செத்த பிணம் ஜீஃபா. நடுவுல இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ அசுத்தத்தில் இருந்திருக்கிறாய். இவ்வளவு துல்லியமாக இருந்து இதில் நீ பேசக்கூடிய பேச்சு, உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய நிலை எப்பேற்பட்ட நிலை, எப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள். இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் தொழக்கூடிய நேரத்தில் நம்முடைய தொழுகையில் உயிரோட்டம் இல்லாமல் போனதற்கான மிக முக்கிய காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக சொல்லிய ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரும்புகளை தூய்மைப்படுத்துவதை போன்று உள்ளங்களையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வமா ஜலஹா யா ரசூலல்லாஹ், இரும்பு துருப்பிடிச்சிருச்சு, எங்களுடைய வாழ்க்கையையும் துருப்பிடித்து விட்டால் அதை சுத்தம் செய்வது எப்படி அப்படின்றதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். உள்ளத்தை சுத்தம் செய்வது எப்படி? 2 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, திலாவத்துல் குர்ஆன், அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், உள்ளுணர்வோடு ஓதுங்கள். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் தனக்காக, நமக்காக, இந்த சமூகத்திற்காக ரப்புல் ஆலமீன் இறக்கிய வார்த்தை என்பதை உள்ளார்ந்து உடன்பாட்டு முறையோடு குர்ஆனை அணுகி நீங்கள் ஓதுங்கள். ஒன்று, குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். இரண்டாவது, மரணத்தை அதிகமாக நீங்கள் நினையுங்கள். அல்லாஹ் அவனை வணங்குவதற்கு கடைசியாக எனக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று இருந்தால் அந்த தொழுகை எப்படி இருக்குமோ ஒவ்வொரு மக்களுடைய தொழுகையும் இப்படி ஆக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்தில் இருந்தாலும், எவ்வளவு கோடான கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இந்த உலகத்தில் இருந்தாலும், என் முன்னால் மரணம் என்ற வாசலை ஒரு நாள் நீங்கள் வந்து நின்றாக வேண்டும்.
மௌத் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரண செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வைத்து பேசுகின்றான். வேற யாருடைய மரண செய்தியும் அல்லாஹ் பேசல. என்ன சப்ஜெக்ட் விளங்குதுங்களா? இப்போ இவ்வளவு துல்லியமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மௌத்தை எப்படியெல்லாம் மனிதர்கள் சிந்திக்க வேண்டுமோ அந்த தொனியிலெல்லாம் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து இதை காட்டி இந்த சிந்தனையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ்வை நினைப்பதும் மரணத்தை நினைப்பதும் சமீபமாக உள்ளது. அல்லாஹ்வை எவர் ஒருவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறாரோ அவர் மரணத்தை மறக்க மாட்டார். எவர் ஒருவர் மரணத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறாரோ அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் தான் அவர் மரணத்தை நினைக்கிறார். ரெண்டையும் பிரிச்சிட முடியாதில்ல. அல்லாஹ்வை சந்திக்கும் தினத்தை, அல்லாஹ்வை சந்திக்கும் நாளை ஒருவர் உருகி நினைக்கிறார் அப்படின்னா, மரணத்தை எதிர்பார்த்தவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட நல்லடியாரா இருக்க முடியும்? கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட நெருக்கமான ஒருவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது அழ ஆரம்பித்தார்கள். 2.5 வருடங்கள் அழுது கொண்டுதான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவறாங்க. கிட்டத்தட்ட முற்பகலுடைய நேரம் ஒரு 11-12 மணி இருக்கும். லுஹருடைய நேரம் வருகின்றது. பாங்கு சொல்ல அழைக்கப்படுகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ல போறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல முடியல. அவங்களால அழுறாங்க. தேம்பி அழுறாங்க. சஹாபாக்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். பாங்கிலே இந்த வேடை சொல்ல முடியாமல் அழுகிறார்கள். பின்பு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து பழகிய இந்த நகரத்தில் என்னால் இருக்கவே முடியாது. நான் செல்கின்றேன். நான் ஷாம் தேசத்திற்கு செல்கின்றேன். அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க போய் நான் ஷஹீதாகிறேன், விட்டுருங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் நபி அவர்களோடு நெருக்கமாக இருந்த தோழர், நீங்கள் எங்களோடு இருந்தாக வேண்டும். எவ்வளவு வற்புறுத்தியும் நான் இருக்க மாட்டேன், போறேன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளர்வு கொடுத்தாங்க. நீங்க பாங்கு சொல்ல வேண்டாம், ஆனா எங்க கூட இருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏத்துக்கிட்டார். 2 வருஷம் அங்க இருந்தார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட வந்தாங்க. நான் போறேன், என்ன விடுங்க. அவங்களும் இதே மாதிரி தடுத்தாங்க. ஆனா கேட்கல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஷாம். அங்க போய் போர்க்களத்துல கலந்துகிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த போர் வெற்றி அடைந்தது. அந்த போருடைய வெற்றிக்கு பின்னால் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. சாவி கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உங்களுடைய கலீஃபா எங்களிடத்தில் வர வேண்டும் என்று கூறினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து பலஸ்தீனுக்கு போனாங்க சாவி வாங்குவதற்காக. வாங்கியதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலஸ்தீனை திறந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பாங்கு சொல்ல சொன்னார்கள். 2.5 வருஷம் தாண்டிடுச்சு. பாங்கு சொல்லி பாங்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பலஸ்தீனிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரல் ஒலிக்கிறது. பாங்கோசை துவங்குகின்றார்கள். மீண்டும் அதே இடம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று வரும்போது சொல்ல முடியல. அழுறாங்க, தேம்பி அழுறாங்க. சொல்ல முயற்சிக்கிறாங்க, சொல்ல முடியல. அழுது மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. சஹாபாக்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அழுகிறார்கள். வெற்றியின் நாள், பலஸ்தீனை வெற்றி கொண்ட தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அழுத அந்த தருணம். பின்பு வெற்றி கொள்ளப்பட்டது. பின்பு காலங்கள் கழிந்தது. அதற்கு பின்னால் அந்த பலஸ்தீனிலே ஒரு பிளேக் நோய் வந்தது. அதில்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இறந்தார்கள். அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். 2.5 வருஷமா காணாத அவர்களுடைய முகத்தினுடைய சிரிப்பு அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் சிரிக்க ஆரம்பித்தார்கள். கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள், மனைவிமார்கள் கேட்டார்கள், 2.5 வருடங்களாக நீங்கள் சிரித்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது உங்களுடைய முகத்தில் நாங்கள் சிரிப்பை காண்கிறோமே, என்ன காரணம்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் மலக்குல் மௌத்தை பார்க்கிறேன். நான் மலக்குல் மௌத்தை பார்க்கிறேன். எனக்கு காட்சி அளிக்கிறார் மலக்குல் மௌத். இன்றைய தினம் நான் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் சந்திக்கும் தினம். இதைவிட சந்தோஷம் வேறியது. எனக்கு சிரிப்பு தன்னால் வருகின்றது. எப்படி? மரணத்தை நினைத்து பயந்தவர்கள் அல்ல நபித்தோழர்கள். இன்று அதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்கின்றது.
எதை நினைத்து நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ, எதை நினைத்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, இது ஃபஇன்னஹு முலாகீக்கும், உங்களை வந்து சந்திக்கும். இந்த வேர்டை நல்லா பார்க்கணும். நீங்க விரண்டு ஓடுறீங்க, உங்களுக்கு பின்னாடி மௌத் வந்து உங்களை பிடிக்கும், அப்படி குர்ஆன் சொல்லல. உங்களை சந்திக்கும். சந்திக்கும்னா என்ன? உங்களுடைய ஆப்போசிட்ல மௌத் வரும். நீங்க எங்க ஓடுறீங்களோ, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மரணத்தை விட்டு நாம் ஓடுகின்றோம் அப்படின்னு. ஆனா எந்த பாதையில் மரணம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாதையில் தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்க மௌத்தை நோக்கி ஓடுறீங்க, மௌத் ஆல்ரெடி உங்களுடைய பாதையில் நின்றுகிட்டு இருக்கு, அது உங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஃபஇன்னஹு முலாகீக்கும், குர்ஆன் பேசுது, நிச்சயமாக மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்தினுடைய மடியில் அமர்ந்து கொண்டு மரணத்தை விட்டு விரண்டோடுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ அவர் சொன்ன முதல் பதில், வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய உண்மை மௌத். இந்த உண்மையை என்று மனிதன் உணர்கின்றானோ அவனுடைய டோட்டல் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சரி செஞ்சுப்பான். எதை எடுத்தாலும் யார்கிட்ட பேசினாலும் மௌத். ஒருவரை திட்டும் போது இவர் மரணத்தை நினைத்தவராக இருந்தால் அடுத்த நொடி நான் மரணிக்கலாம் அல்லது அவர் மரணிக்கலாம். அவர் மரணிச்சுட்டார்னா இவரால் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. இவர் மரணிச்சுட்டார்னா இவருக்கே இவரால் அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்க முடியாது. சொல்றது விளங்குதுங்களா? ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவருடைய மரணத்தை அவர் நினைப்பவராக இருக்கக்கூடிய இந்த உண்மையை மறந்து விட்டுதான் மனிதன் வாழும் காலமெல்லாம் நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கின்றான். இது முதலாவது. பின்பு இரண்டாவது, அவர் கேட்ட கேள்வி, அதற்கான பதில், இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய ஏமாற்றம் எது? அவர் பதில் சொன்னார், ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய ஏமாற்றம் என்பது வாழ்க்கை தான். வாழ்க்கை தான் ஏமாற்றம். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஏமாற்றமான வாழ்க்கை. குர்ஆன் பேசுது, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை, இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஹிபும் வலஹு, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமானது. இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. எதை நீங்க சீரியஸா எடுக்கணுமோ அதை விளையாட்டாக்கிட்டீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரணி வீட்டுல முகட்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை இல்லாம அப்படியே ஒரு ஈச்சம்பாயில படுத்துட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறாங்களே, நபி அவர்கள் எழுந்து அமர்ந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பக்கம் முழுக்க அந்த ஈச்ச ஓலையினுடைய அச்சு விழுந்திருந்தது. படுத்திருந்த அந்த அச்சு விழுந்திருந்தது. இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்கினார்கள், அழுதார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுடைய உயர்வான ஜனாதிபதி, நீங்கள் எங்களுடைய சையீத் தலைவர், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, எங்களுடைய உயிர் உங்களுக்கு அர்ப்பணம். ஆனால் நீங்கள் கண்ணசைத்தால் உங்களுக்கு மெத்தைகளை நாங்கள் செய்து கொண்டு வந்து தருவோமே. கிஸ்ரா நாட்டு மன்னர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத பாத்திலான கொள்கையில் இருந்து கொண்டு சிவப்பு கம்பளத்தில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ இப்படி ஈச்ச ஓலையில் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, அச்சு விழும்படி என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, உமரே, அவர்களுக்கு இந்த உலகம் நமக்கு மறுமைதான் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறார். இந்த மறுமையை நோக்கி வாழக்கூடிய நபர் இந்த உலகத்தில் தனக்கு கிடைக்க பெற்றதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்வார். அவருக்கு எந்த விதமான ஷிகாயத் முறையீடுகளும் அல்லாஹ்விட இருக்கார். எதை அல்லாஹ் தஆலா தனக்கு வழங்கினானோ அதை அப்படியே ஏற்றுப்பார். அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அடுத்தது என்ன கேட்பார்? இத குர்ஆன் பேசுது. உங்களுக்கு நான் செய்திருக்கக்கூடிய உபகாரங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்னுடைய ஞானத்தை. நீங்க கேட்கவே வேண்டாம். யா அல்லாஹ், எனக்கு அதை கொடு இதை கொடு என்று நீங்கள் கேட்கவே வேண்டாம். நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நான் அதிகப்படுத்துகின்றேன். ஒரு முறை மூச்சை இழுத்தோம், வெளியே வரல, மௌத்தாயிடும். ஒரு முறை மூச்சை வெளியே விட்டோம், மீண்டும் உள் இழுக்கவே இல்லை, மௌத்தாயிடும். ஒரு முறை உள் இழுத்து ஒரு முறை மூச்சை வெளியே விட்டாலே நன்றி கடனாகி விடுகின்றோம். 2 முறை அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய உடல் உறுப்புகளை எத்தனை முறை நினைத்து எத்தனை முறை அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தினோம். இப்படி நன்றி செலுத்த நாம் ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். அப்பவும் குறையாது.
அப்போதும் நன்றி செலுத்திய கடமையை நாம் நிறைவேற்றியவர்களாக ஆக மாட்டோம். இவ்வளவு நன்றி செலுத்தக்கூடிய கடன்களை நாம் நம் மீது வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை குறை சொல்வதற்கு நமக்கு ஏதாவது அருகதை இருக்கா? முதல்ல எங்கேயாவது நியாயம் இருக்கா? அல்லாஹ் எனக்கு அதை செய்யல, இதை செய்யல. ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக தந்திருக்கின்றான். இவ்வளவு அழகான ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இரண்டாவது விஷயம், ஏமாற்றம் என்பது வாழ்க்கை தான் ஏமாற்றம். இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். ஏமாற்றத்தில் மூழ்கி விடாதீர்கள் தயவு செய்து. உலக வாழ்க்கை ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். அப்படி இப்படி அலங்காரம் செய்யும். அலங்கார வாழ்க்கையின் பக்கம், மோகத்தின் பக்கம் நம்மை அழைக்கும். ஆனா யார் ஏமாறுகிறாரோ அவரை பார்த்து நமக்கு சொல்லப்படுகின்றது அவர் புத்திசாலி. 30 வயசுல பணக்காரராவது எப்படி, 35 வயசுல சொந்த வீடு கட்டுவது எப்படி, இவையெல்லாம் புத்தி கூர்மைக்கு அடையாளமாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனா அல்லாஹ் தஆலா புத்தி கூர்மைக்கு அடையாளமாக வேறு ஒன்றை குர்ஆன் பேசுகின்றது. வமையரது அன் மில்லதி இப்ராஹீம இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை புரியாதவன் முட்டாளாக இருப்பான். இந்த தீன் ஒருவருக்கு புரியல, மறுமை நாள் இருக்கின்றது என்பது ஒருவருக்கு புரியல, மௌத்தை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் மறந்து ஒருவர் போகிறார். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது என்பது தெரியாமல் உலகமே நிலையானது, நிரந்தரமானது என்று ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர்தான் ஏமாறி. அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் அவரை மெச்சலாம், இந்த உலகம் அவரை மிகப்பெரிய புத்தி கூர்மையானவர், எப்படி வீடு கட்டினார் பாருங்க, சரு 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 மனுஷன் வளர்ந்துட்டாருங்க, என்ன ஒரு ஆட்டிடியூட், என்ன ஒரு இதெல்லாம் இங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த தீன் விளங்கல, குர்ஆன் விளங்கல, ஹதீஸ் விளங்கல, இவரை முட்டாள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 2 கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லியதற்கு பின்னால் மந்திரி கேட்டார், அப்படியே கொஞ்சம் 3வதுக்கும் பதில் சொல்லிடுங்களேன். அப்ப அவர் சொன்னாரு, 3வது கேள்விக்கான பதில் அப்படி சாதாரணமா சொல்லிட முடியாது. உங்களுக்கு 3வது கேள்விக்கான பதில் சிம்பிளா கிடைச்சிடாது. இப்போ நான் அதுக்கு ஒரு விலையை கிரயம் பண்ணுவேன், அதை நீங்க எனக்கு செஞ்சாலும். மந்திரி சொன்னாரு, என்ன வேணா நீங்க எடுத்துக்கணும், என்கிட்ட தீனார் திர்ஹங்கள் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, எடுத்துக்கோங்க. இதனால் வரையிலும் நான் மந்திரியாக சம்பாதித்தது என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இவர் ராஜா ஆயிடுவாரு 3 பதில் சொன்னாக்கா. அந்த அடிப்படையில் இவர் எல்லாத்தையும் நான் தரேன், எனக்கு அந்த 3வது பதில் மட்டும் சொல்லிடுங்க. அப்போ அந்த புசுக் ஷேக் சொன்னாரு, விலையை நான் நிர்ணயிப்பேன், நீங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு பதில் சொல்றதுக்கு ஆள் நான் இல்ல, நான் சொல்றதை நீங்க செய்யணும், இதை செஞ்சா உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றாரு அவரு? அந்த நாய் இருக்குதா? ஆமா இருக்குது. அந்த நாய்க்கு பால் வச்சிருக்கா? ஆமா வச்சிருக்கு. அந்த நாய் அந்த பாலை நக்கி நக்கி குடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த பாலை நீங்க எடுத்து குடிங்க அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய பதில் கிடைக்கும். மந்திரிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன விளையாடுறீங்களா? யாருக்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்னுடைய கண்ணியம் என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு சொல்லி இவர் அடிக்கிட்டே போனாரு. இவர் ஸ்டாப், நீங்க போங்க ராஜா கிட்ட, நீங்க என்னவோ பண்ணிக்கணும் அப்படின்ட்டார். நான் சொல்றத செஞ்சா உங்களுக்கு பதில், நான் சொல்றதை நீங்க செய்யலன்னா உங்க வழியை நீங்க பார்க்கலாம், போங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இப்ப மந்திரி உட்கார்ந்தாரு, யோசிச்சாரு, கொஞ்ச நேரம் நின்றாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் போனாரு, வந்தாரு. கடைசியில ஒரு கட்டம் யாராவது நம்மளை பாக்குறாங்களான்னு சுத்தி 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 பார்த்தாரு, வந்து நாய்கிட்ட இருந்த பால் எடுத்து குடிச்சிட்டாரு. இப்ப சொல்லுங்க 3வதுக்கான பதில் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அந்த ஷேக் சொன்னாரு, இதுதான் 3வதுக்கான பதில். இப்ப நீங்க செஞ்சீங்களே, நிர்பந்தம் என்று வந்தவுடன் உங்களுடைய தன்மானத்தை இழந்து எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து விடலாம் அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்தீங்களே, இதுதான் 3வதுக்கான பதில். நிர்பந்தம் என்பது மனிதன் தன்னுடைய ஹலால் ஹராமை பேணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை தன்மானத்தோடு வைத்திருக்கின்றான், தன்மானத்தோடு வாழ வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுடைய தன்மானம் என்ன என்பதை முதலில் விளங்கணும். அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அது தன்மானம், அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கினானோ அது தன்மானத்துக்கு ஆப்போசிட். அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்துவது தன்மானம், அல்லாஹ்வை விடுத்து அடுத்தவர்களிடத்தில் சென்று கையேந்துவது தன்மானத்துக்கு ஆப்போசிட். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்வது தன்மானம், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்வது தன்மானத்திற்கு ஆப்போசிட்.
அல்லாஹ் தாடி வைக்க சொன்னார், இது தன்மானம். ஒருவர் ஷேவிங் செய்தால் அது ஹராம், அது தன்மானத்திற்கு ஆப்போசிட். ஒருவரை அல்லாஹ் தஆலா தொழ சொன்னான், இது தன்மானம். ஒருவர் தொழுகையை விட்டால் இது தன்மானத்திற்கு ஆப்போசிட். அப்ப அவர் அதற்காகத்தான் இந்த விஷயத்தை கொண்டு புரிய வைத்தார். நிர்பந்தம் என்பது அல்லாஹ் ஒருவனை கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை சோதிப்பான். ஆனால் இந்த சோதனை களத்தில் ஹராமின் மீது கை வைக்காமல் ஹலாலை மட்டுமே நாடி, அல்லாஹ்வை மட்டுமே நாடி, அல்லாஹ்விடத்தில் பாதையை மட்டுமே யார் நிலையாக நிற்பார்களோ இவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானே தவிர, மற்றபடி அல்லாஹ் எப்போதெல்லாம் சோதனை கொடுக்கின்றானோ அப்போதெல்லாம் தன்னுடைய ஹலாலான வாழ்க்கையில் இருந்து தளர்வு பெற்று ஹராமிலே எவர் கையை நினைப்பாரோ இவர் அல்லாஹ் கொடுத்த அந்த கோட்டில் இருந்து விலகிவிட்டார். அல்லாஹ் இவருக்கு போட்ட டிராக்ல இருந்து இவர் மாறிவிட்டார். இதை நிதானமாக புரிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்துபவனாக இருக்கும் வரைக்கும் இவன் செல்வந்தன். நல்லா விளங்கிடுங்க. அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்துபவனாக ஒரு அடியான் இருக்கும் வரைக்கும் அவன் பணக்காரன். எப்போது அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடியார்களிடத்தில் தன்னுடைய கவலைகளை குறைகளை சொல்லி கையேந்துகின்றானோ அன்று முதல் அவன் ஏழை. அல்லாஹ் கொடுப்பதை போன்று யாரும் கொடுக்க மாட்டார்கள். அடியார்கள் கேட்டால் கோபப்படுவார்கள், அல்லாஹ் கேட்காமல் இருந்தால் கோபப்படுகின்றான். அடியார்கள் அவனிடத்தில் கேட்காமல் இருந்தால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். அடியார் தன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். நாம் ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கிறோம், தினம் தினம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து தன்னுடைய இரு கைகளையும் விரித்துக் கொண்டு, என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னை அழைப்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுடைய குற்றங்களை நான் மன்னிக்கிறேன் என்று ஒவ்வொரு இரவும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் அடியார்களுக்காக முதல் வானத்தில் இறங்கி வந்து கையை நீட்டிக்கொண்டு விரித்துக் கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளையை செவிசாய்க்க வேண்டியவர், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ வேண்டியவர் தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படுகின்றார். அல்லாஹ் பேசுறாங்க, அஃபரைத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நீங்கள் பார்த்தீர்களா? மனோ இச்சையை கடவுளா இருக்கிறதுனா ரொம்ப பெருசா ஒண்ணும் அப்படி இப்படிலாம் இல்ல. ஒருவர் ஃபஜ்ர் தொழ வேண்டும், அவரின் மீது கடமை. உடல்நிலை சரியில்லை, நிர்பந்தம் என்பது வேறு. அந்த சாப்டரை எடுத்துட்டு வராதீங்க, அது தனியா வச்சிருங்க. ஃபஜ்ர் தொழுகையை வேண்டும் என்றே ஒருவர் தூங்கி விடுகிறார். இப்ப இவர் தன்னுடைய மனோ இச்சைக்கும் தனது மனோ இச்சையில் அமர்ந்திருக்கக்கூடிய இப்லீஸுக்கும் இவர் கட்டுப்பட்டு விட்டாரா? கட்டுப்படலையா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய இவர் அதே ஃபஜ்ருடைய நேரத்தில் இப்லீஸுக்கு இவர் கட்டுப்படுகின்றார். இவருடைய மனோ இச்சைக்கு இவர் செவிசாய்க்கிறார். இவருடைய மனோ இச்சையை இவர் கடவுளாக்கி கொண்டார். அவ்வளவுதான். முஷ்ரிக். எவர் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை விடுகிறாரோ அவர் முனாஃபிகாகவும் ஆகிறார். முஷ்ரிக்கானார், காஃபிரானார், முனாஃபிகாகவும் ஆகிவிட்டார். பின்பு அல்லாஹு தஆலா ஹலாலாக்கிய அந்த நேரம், அதாவது இந்த நேரம் உங்களுக்கு தூங்குவதற்காக அல்ல. தூங்குவது என்பது எப்போ? இஷா தொழுகை முடிஞ்சோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு வந்துருச்சுன்னா ரெண்டே வச்சுக்கோங்க. ஒன்னு இஷா, முன்னொன்னு அஷா. இஷா தொழுகை, அஷா அப்படின்னா இரவு உணவு. இந்த ரெண்டு முடிஞ்சுதா வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க, போய் தூங்கிருங்க. முன்னேரத்துல தூங்குங்க, தஹஜ்ஜுக்கு எழுங்க, அல்ஹம்துலில்லாஹ். முடியலையா ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிருங்க. ஃபஜ்ருக்கு பிறகு, அதாவது ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு மனிதர் உறங்குவது தெளிவாக ஹராம். அவருடைய உறக்கம் ஹராம். அந்த நேரம் உறங்குவதற்காக அல்ல. எழுந்து அல்லாஹ்வை நினைத்து துதி செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை தேடுவதற்கான நேரம். அந்த நேரத்தில் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் ஹலாலாக்கிய அந்த நேரத்தில் ஹராமான ஒரு காரியத்தை செய்கிறார். இப்ப இவர் முஹர்ரிம், ஹராமை செய்த ஃபாசிக் ஆகிவிட்டார். முஷ்ரிக்கானார், காஃபிரானார், அதே மாதிரி முனாஃபிகானார். இப்ப இவர் ஹராமை செய்யக்கூடிய ஒரு ஃபாசிக் ஆகிவிட்டார். அல்லாஹ் விதித்த கட்டளையை மீறியதின் காரணமாக வாலிம், குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்கள் வாலிமூன், முஸ்லிமீன்கள் என்று நீங்கள் பார்க்கலாம், வழி தவறியவர்கள். இப்ப இவர் வாலிமாகவும் ஆகிவிட்டார். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவர் இல்லை அன்றைய தினம். அந்த நேரம் ஒரே ஒரு ஃபஜ்ர் தொழுகை,
ஒரு மனிதரை முஷ்ரிக்காக்கியது, அதே மனிதரை ஃபாசிகாக்கியது, காஃபிராக்கியது, அதே மனிதரை ஹராம் செய்யக்கூடிய வாலிமாக்கியது, அதே மனிதரை முனாஃபிகாகவும் ஆக்கிவிட்டது. இப்படி நாம் யோசித்து பாருங்கள், ஒரு ஃபஜ்ருடைய தொழுகையை விடுவதினால் இவ்வளவு பெரிய பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய அடியார்களாக நாம் ஆகிறோம் என்றால், ஒவ்வொரு நேரத்தினுடைய ஃபஜ்ருடைய தொழுகையும் ஒவ்வொரு நேரத்துடைய மற்ற நேர தொழுகைகளையும் விடுவதனுடைய அலட்சிய போக்கு. ஃபஜ்ருடைய நேரத்தை ஏன் மையமாக்கி ஃபஜ்ருடைய தொழுகையை பற்றி பேசுகின்றேன்? எல்லா நேர தொழுகையும் 5 நேர தொழுகையும் கடமை, கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும். முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு எழுங்கள். மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு, மிகப்பெரிய பெனிஃபிட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஹஜ்ஜுதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஸம்மிலில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். ஹிய அஷத்து வத்அவு வஅக்வமு கீலா. நீங்கள் தஹஜ்ஜுதை தொழக்கூடிய இந்த நேரத்தினுடைய தொழுகை, இந்த நேரத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதுவது உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும். அதனாலதான் 3 நாள் ஆகியும் உணவு கிடைக்கலன்னா தெம்பா இருந்தாங்க. அதனாலதான் போர்க்களத்துல எதிரில 1000 பேர் இருந்தாலும் 300 பேருடைய வீரம் பெருசா நின்றுச்சு. தஹஜ்ஜுத் மன உறுதி அவர்களுக்கு கொடுத்தது. நீங்க எக்ஸசைஸ்க்கு பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, இது உங்களுடைய உடல் உறுதியை கொடுக்கும். ஆனால் தஹஜ்ஜுத் ஒன்று மட்டும்தான் உங்களுடைய உள்ளத்தினுடைய உறுதியை ஏற்படுத்தும். ஹிய அஷத்து வத்அவு வஅக்வமு கீலா. உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவது இன்னும் நீங்கள் பல கட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல. ஃபஜ்ருடைய தொழுகையை மையப்படுத்தி பேசியதற்கான காரணம், குர்ஆனை நீங்கள் திறந்து எப்போதாவது நீங்கள் படித்தால், அழிக்கப்பட்ட சமூகங்கள் இருக்கல்ல, அழிக்கப்பட்ட சமூகங்கள், இந்த அழிக்கப்பட்ட சமூகங்களுடைய வரலாறை தேடி தேடி கொஞ்சம் ஃபுல்லா படிங்க. அல்லாஹு தஆலா இந்த சமூகங்களை அழித்த நேரம் எல்லாமே ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். அழிக்கப்பட்ட எல்லாரையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். எல்லோருடைய சம்பவத்திலும் இந்த சுபஹுடைய நேரம் சம்பந்தப்படும். அலைஸ சுபஹு பிகரீப். அவர்களுக்கு சுபஹுடைய நேரம் இருக்கும்போது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது, உங்களுடைய குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு நீங்க நைட்டோட நைட்டா போயிடுங்க, விடுவதற்குள்ளாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லா சமூகங்களும் அழிக்கப்பட்ட நேரம் அந்த ஃபஜ்ருடைய சுபஹுடைய தஹஜ்ஜுடைய நேரம் தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நேரம் பரக்கத்தை தேடுவதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை எப்போது ஒரு அடியார் துச்சமாக கருதி, அந்த நேரத்தை பொருட்டாவே கருதாமல், அந்த நேரத்தை கேவலப்படுத்தி இவர் இஷ்டத்துக்கு இவர் தூங்குவாரோ, அல்லாஹு தஆலா அதே நேரத்திலேயே அவனுடைய அதாபை கொண்டு வந்து அழிப்பார் என்ற இந்த நிலையை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு காரணம், ஏன் ஃபஜ்ருடைய நேரத்தை மையப்படுத்தி பேசுகின்றேன்? நாளை மறுமை நாளையில் எழுப்பப்படக்கூடிய இந்த நிலை இருக்குது. மஹ்ஷர்ல அல்லாஹ் தஆலா எழுப்புவானே, அரை நாள் அல்லாஹ் தஆலா டைம் கொடுத்திருக்கிறான், கேள்வி கணக்குகள் அரை நாள். இப்போ இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்துதான் மக்களை அல்லாஹ் தஆலா எழுப்ப ஆரம்பிப்பான். இதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எழுப்புவான். இப்போ ஃபஜ்ர் சுபஹ் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரமும் கடக்கும், ஒவ்வொருவர்களும் எழுவார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுபவர், ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுபவர், அவருக்கு சூரியனே இருக்கார். சுபஹுடைய அதிகாலை நேரம் எப்படி இருக்கும்? எவ்வளவு ரம்மியமா இருக்கும். இந்த அழகையும் இந்த சொகுசையும் ரசிப்பவர் யாராக இருப்பார் அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாளில் ஃபஜ்ர் தொழுகை தொழுபவரால் தான் இந்த நேரத்தையே பார்க்க முடியும், இதனுடைய அழகையே ரசிக்க முடியும். ஒருவருடைய காலையே இயர்லி மார்னிங் 7 மணி 8 மணி, இவருக்கு சுபஹ் சாதிக் எப்படி இருக்கும்னு தெரியாது, இவருக்கு வைகறை பொழுது எப்படி இருக்கும்னா தெரியாது, இவரால் அதை அனுபவிக்க முடியாது. இப்ப மஹ்ஷரில் அல்லாஹ் தஆலா எழுப்பக்கூடிய அந்த நேரம் அதிகாலையில் இருந்து எழுப்புவார். எல்லாருமே ஒரே நேரத்தில் வரமாட்டாங்க, அப்படி ஒண்ணு ஒண்ணா ஒன்றன் பின் ஒருவராக ஜமாத்தாக எழுவார்கள். இது அரை நாள் எழுவார்கள். இப்போ இவங்க எழக்கூடிய இந்த நேரம் இருக்குது, ஃபஜ்ரிலிருந்து சுபஹிலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக, அவர்களை பின்பற்றி நபிமார்கள், சுஹதாக்கள், இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக. இப்போ பாவதாரிகள் எப்போ எழுவாங்க தெரியுமா? வெயில் சுளீர் அடிக்கக்கூடிய அந்த 8:30 9 10 இதுக்கு மேல அவர்கள் எழும்புவார்கள். எந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த நேரமே அடிக்கிற வெயில், சூரியன் மூஞ்சில 15 கோடி கிலோமீட்டர்ல இப்போ இருக்க, அப்படி அல்ல, பக்கத்துல சூரியன் பக்கத்துல இருக்கிற அந்த நேரம்,
கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேரம் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்போ இவர்கள் கேள்வி கணக்கு முடியக்கூடிய அல்லாஹ் தஆலா 500 வருஷம் அரை நாள், மறுமை நாளுடைய அரை நாள் சொல்லப்படுகின்றது 500 வருடங்கள். இவ்வளவு நேரமும் அந்த விஷயத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனா ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுப்பப்பட்டார்களே அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த ஜமாத்தில் நம்மை ஆக்கட்டும். இது ஃபஜ்ருடைய நேரத்தை மையப்படுத்தி சொன்னதற்கான இரண்டாவது காரணம். பின்பு மூன்றாவது இன்னொரு காரணம், நாளை சொர்க்கத்தில் ஒரு பொழுது இருக்கும் இல்ல, இந்த பொழுது குர்ஆன் பல மாதிரியாக இதை பேசி காட்டுகின்றது. அங்கு வெயில் இருக்காது, அங்கு நீங்கள் நிழலை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு ரம்மியமாக இருக்கும். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஃபஜ்ருடைய நேரம் எப்படி இருக்குமோ, சுபஹுடைய நேரம் எப்படி இருக்குமோ, இந்த ரம்மியமான பொழுதுதான் சொர்க்கவாசிகள் வாழ்நாள் முழுக்க அனுபவிப்பார்கள். இதைவிட 24 மணி நேரத்தில் ஆக சிறந்த நேரம் வேறு எதுவும் இல்லை என்பதை மையப்படுத்துவதற்காகத்தான் இவ்வளவு அழகான கட்டுக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் என்பது, ஃபஜ்ருடைய வக்து என்பது வெறுமனே தொழுகைக்காக மாத்திரமல்ல, அந்த நேரமே அல்லாஹ்வினால் பரக்கத்தால் சூழப்பட்ட நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஃபஜ்ரிலே எழுப்புவார்கள். காலால் நின்றுவிட்டு எழுப்புவார்கள், எழ மறுத்தால் தண்ணீரை தெளித்து எழுப்புவார்கள். அருமை மகள் ஃபாத்திமாவே எழு, ஃபஜ்ரை தொழு, அல்லாஹ்விடத்தில் இந்த பரக்கத்தான நேரத்தில் உனக்கான அபிவிருத்தி அவனிடத்தில் கேள். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அளக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஒரு அடியார் சோம்பேறித்தனமாக தூங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை ஒரு அடியார் பொருட்படுத்தல, பின்பு அல்லாஹ் எப்படி அவரை பொருட்படுத்துவான்? அல்லாஹ்வும் மறந்துடுவான். அல்லாஹும் அவரை இம்மையிலும் மறந்து விடுவான், மறுமையிலும் மறந்து விடுவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மையப்பகுதி தொழுகை என்பது மிக வட்டுருக்கமானது, மிக ஆழமானது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். தொழுகை ஏன் நம்மில் உயிரோட்டமானதாக இல்லை? ஏன் தொழுகை ஒரு சடங்காகவே இருக்கின்றது? நிற்கிறோம், குனிகிறோம், கடைசியாக சுஜூதுக்கு செல்கின்றோம். ஒரு உணர்வை முதலில் கொண்டு வந்ததற்கு பின்னால் இரண்டாவது ஒரு உணர்வு இருக்கின்றது, அதன் பக்கம் நாம் செல்ல வேண்டும். முதல் உணர்வு இந்த உலகத்தில் யா ரப், நான் உனக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன், நீ என்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய அடிமை, நீ எனக்கு எஜமானனாக இருப்பதும் நான் உனக்கு வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருப்பதிலும் நான் பெருமை கொள்கின்றேன். என்னுடைய வியாபாரம், என்னுடைய திருமணம், என்னுடைய குழந்தை பெற்றெடுத்தல், என்னுடைய மரணம், என்னுடைய உலக வாழ்க்கை ஒட்டுமொத்தமும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் வைத்திருக்கின்றேன். இதை தாண்டி ஹராமிற்கு நான் செல்லவில்லை. இதனுடைய அடையாளமாக நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து கற்றுத்தந்த நிர்ணயித்த ஒவ்வொரு நேரத்திலும் ஃபர்லான தொழுகையை நான் நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆக மொத்தம் தொழுகை என்பது ஒரு அடியார் முழுவதுமாக தனது வாழ்க்கையை அல்லாஹ்வினுடைய அடிப்படையில் வைத்திருக்கிறார் என்பதற்கான முதல் அடையாளம். இந்த அடையாளத்தை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அந்த அடையாளத்தை பாருங்க அழகா. ஃபர்ஸ்ட் வந்ததுமே ஒருவர் உள்ளத்தில் அல்லாஹ்வை தொழுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று உள்ளத்தில் நினைக்கிறார். அல்லாஹ் அக்பர் என்ற அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி, நீதான் மிகப்பெரியவன், நான் உனது அடிமை என்ற எண்ணத்தில் தக்பீரை கட்டுகிறார். அல்லாஹ்வை புகழ்கிறார். சனா, புகழ்ச்சி. நிறைய துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பின்பு சூரத்துல் ஃபாத்திஹா, பின்பு துணை சூரா, பின்பு அவர் யா அல்லாஹ், இவ்வளவு நேரம் நான் நின்று கொண்டிருந்தேன், என்னுடைய பணிவு உன்னிடத்தில் இன்னும் ஆழமானது என்பதை ருக்கூவுக்கு சென்று காட்டுகிறார். என்னுடைய இடுப்பை நான் வளைக்கிறேன், நான் தலை குனிகின்றேன், யாருக்கு முன்னாலும் நான் குனிந்ததில்லை, உனக்கு முன்னால் நான் குனிகின்றேன், என்னுடைய குனிதல் என்பது உனக்காக மாத்திரம்தான். பின்பு அதிலிருந்து மீண்டும் எழுகிறார். மீண்டும் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், யா அல்லாஹ், நின்றேன், குனிந்தேன், எனது பணிவு உன்னிடத்தில் இத்தோடு முடியவில்லை, இன்னும் இருக்கின்றது, நான் மிகவும் ஆழமான கடைசி கட்ட பணிவிற்கு செல்கின்றேன். சுஜூத் அது ஒன்றல்ல, இரண்டு. என்னுடைய நெற்றியை, என்னுடைய தலையை, என்னுடைய முகத்தை முகம் குப்புற உனக்காக நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். இனி இதற்கு மேல் இடமில்லை. இதுதான் கடைசி பணியக்கூடிய நிலை.
கடைசி நிலைக்கு நான் வந்துவிட்டேன், என்னுடைய இந்த அடிமைத்தனத்தை நீ ஏற்றுக்கொள், நான் உனக்கு சரியான அடிமையாக இருக்க விரும்புகின்றேன். இதுதான் நபி அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓத சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபுதுக வ அனா அலா அஹதிக. இதுதான் தொழுகைன்னு சொல்லுது. 24 மணி நேரமும் உன்னுடைய உடன்படிக்கையில் நான் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக ஒவ்வொரு வக்தும் தொழுகை என்பது இப்படிப்பட்ட நிலைகளை கொண்டு சொல்லுகின்றோம். பின்பு 4வது நிலை அத்தஹியாத், அதில் தொழுகையை நாம் முடிக்கின்றோம். இந்த உணர்வை முதலில் ஏற்படுத்த வேண்டும். 2வது உணர்வு, தயவு செய்து எல்லோரும் அரபியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வுக்காக குறைந்தபட்சம் அரபியை படித்து படித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்ஜுமாவை படித்து இதனுடைய பொருள் இதுதான் என்பதை விளங்க முயற்சி செய்யுங்கள். இது புரியாத வரைக்கும் ஆழமான இறைச்சித்திற்குள் செல்வது என்பது கடினமாக இருக்கும். சஹாபாக்களுடைய உள்ளத்தை இந்த குர்ஆன் மாற்றியது. எப்படி மாற்றியது? தொழுகையினுடைய ஃபில்ஃபுல். ஒருவர் தக்பீர் கட்டினாரு, ருக்கு செஞ்சாரு, சுஜூதுக்கு போனாரு, அத்தஹியாத்ல உட்கார்ந்தாரு, சலாம் கொடுத்தாரு, ஃபில்ஃபுல் ஆகல. தொழுகை ஃபில்ஃபுல் ஆகல. சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவாங்க, துணை சூரா ஓதுவாங்க. துணை சூறாவில் என்ன அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்பதை செவித்தாழ்த்தி கேட்டார்கள். அது அப்படியே உள்ளத்துல இறங்குச்சு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்றதை விளங்குனாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நாம் பொருள் தெரிந்து வைத்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நான் சொல்றது குர்ஆன் முழுவதும் பொருளை உணர்வதற்கான முயற்சியில் தினமும் 1 மணி நேரம் ஒதுக்குங்கள் அல்லாஹ்வுக்காக. குர்ஆனில் இருந்து ஏதோ ஒரு 3 வரியை, இன்றைய தினம் இதற்கான பொருள் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று 1 மணி நேரம், ஏதேனும் ஒரு 3 வரி, ஒரு அரை பக்கம், ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் விளங்க ஆரம்பிக்கும் தொழுகையினுடைய ஃபில்ஃபுல். குர்ஆனுடைய மொழி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான் என்பதை நாம் உள்ளத்தால் உணர வேண்டும், அதை புரிய வேண்டும். நீங்கள் தனித்து தொழும் போதும் எந்த பக்கங்களை எல்லாம் எடுத்து ஓதுகிறீர்களோ இதை ஓத ஓத அதனுடைய பொருள் உங்களுடைய மூளை வழியாக உங்களுடைய உள்ளுக்குள் சென்று கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குள் மாற்றத்தை அது கொண்டு வரும். தொழுகையும் குர்ஆனும் சேர்ந்துதான் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உயிரோட்டம் உள்ள தொழுகையை தொழக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கிரம் புரிவானாக. எந்த தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் நின்று தொழுது அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்ததோ அதே தொழுகை மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தக்கூடிய உயிருள்ள தொழுகையாக அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகையை ஆக்குவானாக. ஒவ்வொரு நாளும் நாம் சமூக கேட்டிலிருந்து தவிரக்கூடிய தொழுகையாக அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகையை அல்லாஹ் ஆக்கிரம் புரிவானாக. நாளை மறுமை நாளையில் அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله.